ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ கிட்டத்தட்ட நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மொபைல் இருக்குது. 6 மொபைல், ஒரு டேப் இருக்குது, அதே மாதிரி வந்து பவர் பேங்க் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒன்று ஒன்றா நான் போட்டுட்டு வரேன் பாருங்கள். இந்த பவர் பேங்க்கில் இது வந்து பார்த்தீங்கன்னா நத்திங்கில் வந்து இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 2A 2Aன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து இந்த மொபைலே வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரிலீஸ் பண்ணியே நத்திங் 2A போன மார்க்கெட்டிங் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக ஒரு 4-5 டேஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தம்பிடே இதை எடுத்து ஓப்பன் பண்ணுறான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் பீஸு வாங்கி 2 டேஸ் ஆகுது. 2 டேஸில் கொண்டு வந்து விற்கிறாங்க. எவ்வளோக்கு வாங்கினாங்கன்றத ஆன்லைனில் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கு பில்லு கூட வச்சுருக்காப்புல. பில்லு எவ்வளோவா? இதுக்கு பில்லு எவ்வளோ? அதுக்கு அது வந்து எல்லாம் அப்படி ஓப்பன் பண்ண கூடாது. அது சைடில் ஓப்பன் பண்ணிட்டு மணி பர்சன் சைடு பண்ண வந்துடும். அது திறக்காத. ஸோ வேறு லெவலில் இருக்குது மொபைலே வந்து பார்த்தீங்கன்னா இதோ சூப்பராக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. மொபைலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சியாக செம்ம லுக்காக இருக்குது. அதே நேரத்தில் ஒயிட் கலரு. ஸோ நம்ம பார்த்தாலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கான் பாருங்க. ஸோ உருண்டை எஸ் மாதிரி ஒன்று. ஸோ கலக்கலாக இருக்குது பஸ் மொபைலு. ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணாடி தான் அது. இங்கே பாருங்க. ஸோ அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. என்ன ஜிபின்னா 8/256. ஆன்லைனில் எவ்வளோ இருக்குது போட்டிருக்கான் புதுசு? 20 எவ்வளோப்பா? 28,000 ரூபா போட்டிருக்கான். வாங்கி நேற்று முந்தா நாள் வாங்கிட்டு இன்னைக்கு வந்து விற்கிறாப்புல. பில்லு எங்க அதுக்கு? இந்த பாருங்க கவரை, அந்த கவர் கூட ஓப்பன் பண்ணல, அப்படியே உள்ளதான் இருக்கு. ஸோ முந்தா நாள் வாங்கிட்டு இன்னைக்கு விற்கிறாங்க. பாவம், அவங்களுக்கு என்ன கஷ்டமோ தெரியாது. 28,000 ரூபா, கிட்டத்தட்ட 6,000 ரூபா லாஸ்ட்ல விற்கிறாப்புல. உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்க, இருந்துச்சுன்னா உடனே கால் பண்ணுங்க. ஸோ செம்ம ரேட்டு கம்மிங்க, 8,000 ரூபா கம்மியாக விற்கிறாப்புல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் புக் பண்ணி தான் வாங்கணும். கிட்டத்தட்ட அவருக்கு லாஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா 8,000 ரூபா லாஸு, 6,000 ரூபா லாஸு, 22,000 ரூபாய்க்கு நாங்கள் தரோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரோலால எட்ஜ் 40ன்னு சொல்லிட்டு ஒரு தரமான மொபைலு, எட்ஜ் மாடலு. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 812 வரும்னு நினைக்கிறேன். அதாவது RAM வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ வரும்ன்றத நம்ம இது உள்ள போய் பார்த்துருவோம். எயிட் 8GB ரேமு, 256. கண்டிப்பாக வாரண்டி இல்லை பஸ். வாரண்டி இதுக்கு வந்து முடிஞ்சிச்சு, 1 இயர் கம்ப்ளீட்டட் தான். ஸோ மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் 40ன்றது ஒரு நல்ல மொபைல் தான். லாஸ்ட் டைம் நம்ம ஒன்று போட்டோமே, அது என்னதுடா? எட்ஜ் 40 ப்ரோவா? ஏற்கனவே ஒன்று போட்டோமே, நியோவா? அது உள்ள பாக்ஸில் என்னென்ன இருக்குது? எல்லாமே இருக்கு. அதான் காட்டினா தானே தெரியும், வீடியோ போட்டுட்டு. அதான் சார்ஜரு, கேபிள் எங்க? ஆசி அந்த கேபிள் எடு. இந்த கேபிள் இல்லை, கருப்பு கேபிள். ஸோ அந்த கேபிளோட இருக்கு பஸ் இது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோப்பா, இது எவ்வளோ கொடுக்கலாம்? விலையும் போடல, ஒன்றும் போடல. 14,500 ரூபா. 14,500. 14,500 ரூபா. இல்லை எழுதி ஒட்டுறாடே. அது ஸ்டிக்கர் கொடு, ஸ்டிக்கர் கொடுப்பா. ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டு, எழுது. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா OnePlus Nord 2. இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 13,000 ரூபா. ஸோ ரொம்ப கம்மியாக தருது. Nord 2 நானே பாக்ஸ் பீஸ் வச்சிருக்கேன். அது வந்து உங்களுக்கு வந்து 15,500 ரூபாவோ என்னமோ போட்டேன் பாக்ஸோட. எங்கப்பா அது? இப்போ OnePlus Nord 2 ஒன்று போட்டிருக்கோமே, அந்த இருக்குல்ல, நம்மகிட்டே இருக்கு. இந்த இருக்கு, பாக்ஸோட இருக்கு. 15,500 ரூபா வித் சார்ஜர் கீச்சர் எல்லாம் இருக்கு. 15,500 ரூபா. இது ஜிபி RAM எடுத்துக்காட்டு. ஜிபி RAM, கேமரா, இது எல்லாமே ஆன் பண்ணி காட்டு. 8/128. இது என்ன அது பாரு, 15,500 ரூபால 12/256. 12/256 பாக்ஸ், சார்ஜர் இருக்கு. 16,000 ரூபா. 15,500 ரூபா சொல்லிட்டேன், விடு போட்டோம். 15,500 ரூபா பாக்ஸ், சார்ஜர், பில்லு எல்லாமே இருக்கு. 15,500 ரூபா.
இது வந்து 13,000 ரூபா. இது என்ன, இது 8 128, அது 12 256, பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. இதுக்கு வந்து ஒன்லி மொபைல் தான் சரியா, அதனால இது விலை கம்மி. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லாவாவில் வந்து பார்த்தீங்கன்னா 4,500 ரூபா கொடுக்குறாப்புல. லாவான்றது வந்து இங்கே இந்தியன் மொபைல் இது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணுப்பா. என்ன கேட்குறாங்க? 13 ப்ரோ மேக்ஸ் வித்துட்டோம்ல. சரி, இது டெம்பரை ஓப்பன் பண்ணு. உடஞ்சிருக்கா? ஓகே. டெம்பர் கிளாஸ் இல்லைங்க, அது உண்மையிலே கண்ணாடி தான் உடஞ்சிருக்கு. மேலே உள்ள கிளாஸ் உடஞ்சிருக்கு. லாவா போனே என்ன மாடல் பார்ப்பாது? என்னது லாவா எல்எக்ஸ்ன்னு ஒரு மொபைலுங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4,500 ரூபா. என்ன ஜிபிப்பா? 6 GB ரேமு 128. 6 GB ரேமு 128. ஸோ விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4,500 ரூபா. 5G மொபைல், 4G கிடையாது, 5G அது. அடுத்ததாக வந்து கிளாஸ் புரோக்கன் வேறு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபேட். இது நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கே தேவைப்படுது. ஏன்னா நம்ம இன்னைக்கு லேப்டாப்லாம் ஓல்டு மாடல் ஆயிடுச்சு, எல்லாமே டேப் வச்சு தெரியுறாங்க பசங்களுக்கு. அதே நேரத்தில் ஆப்பிள்னா ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். 6th ஜென்ரேஷன் இது. டீயே கொடுத்து சாவடிக்காத நானே. டீயை குடிச்சு சக்கரை நோயே வந்துச்சு. சக்கரை நோயே வந்துச்சு எனக்கு. உங்களால சர்க்கரையே இருக்கு. அப்ப பாருங்க, ஆப்பிள் ஐபேடு 6th ஜென்ரேஷனு 32 GB. சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் ஆப்பிள் ஐபேடில் 6th ஜென்ரேஷனு. ஸோ செம்ம தெளிவாக இருக்குது. இது விலை எவ்வளோப்பா? விலையே எழுதலை, ஒன்றும் எழுதலை. 8,000 ரூபா. 8,000 ரூபா எழுது. 32 GB பீஸ். செம்ம தெளிவாக இருக்குது, செம்ம நீட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் இது. ஓப்போ ரெனோ 8, ஓப்போ ரெனோ 7, ஓப்போ ரெனோவில் 7, 8 GB ரேமு, 256 GB. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே போட்டிருக்கா. அப்புறம் இப்போ எவ்வளோடா போட்டிருக்கான்? விலையும் தெரில, ஒன்றும் தெரில. 11,000 ரூபாய். 11 கீழே முட்டையாக போட்டா அதை எப்படி கண்டுபிடிப்பேன் சொல்லு? இங்கே எழுதணும்ப்பா. யார் எழுதுறது? 11,000 ரூபா பஸ். கிளாஸ் மாற்றிருக்கா? என்ன கிளாஸ் மாற்றிருக்குன்றான்? அப்படியா? நல்ல வேலை, கிளாஸ் மாற்றிருக்கான் பஸ். டிஸ்பிளே வந்து கண்ணாடி உடஞ்சிருக்கு, அதனால வந்து கிளாஸ் மாற்றிருக்காப்ல. ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுதா ஒர்க்கா பார்த்துக்க. ஃபிங்கர் பிரிண்ட் தான் இதில் பிரச்சனையே. ஏன்னா கிளாஸ் மாற்றினா கூட சில இது வந்து ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாது. செக் பண்ணி பாரு. இப்போ உள்ளே போய் பாருப்பா. ஸோ ஒர்க் ஆகுது பஸ், ஒர்க் ஆகுது. இருந்தாலும் கை வச்சு அது ஓப்பன் ஆகுதான்றதை ஒரு செக் பண்ணிக்கோ. எயிட் ஜிபி ரேமு 256, ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுது. ஆனாலும் கிளாஸ் மாற்றினதை சொல்லியிருக்காங்க கஸ்டமரு. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள், 11,000 ரூபா. அதே மாதிரி ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து இது என்ன 11 ப்ரோ மேக்ஸா? ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸு. ஜிபி எவ்வளோவா? பேட்ரி 75%. இதை ஓப்பன் பண்ணா 75% பேட்ரி. எங்க இருந்தா தண்ணி ஊத்துறானுங்க? சிம் அவுட் போயிட்டாங்களா? சிம் அவுட் போட்டாங்க போல அவங்க. இது எடுத்தான் பாரு. போயிட்டாங்க, நான் மேலே பாரு.
அதனால இங்க பாருங்க. சரி சரி, அப்போ அதை எடுத்து வச்சிரு, சிம்மு வந்து கேட்பா கொடுப்போம். தானே இல்லைங்க, பத்திரமா இருக்கீங்க. அது இருக்கு. ஃபேஸ் ஐடிலாம் ஒர்க் ஆகுதா? எல்லாமே ஒர்க் ஆகுது. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ 23,000 பஸ் இது. 23,000 தரோம். 256 GB. நம்ம செக் பண்ணி காமிச்சிடறேன். டூ 256 GB. பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 75%. பேட்டரி மட்டும்தான் 75%. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நல்லா தான் இருக்குது. 23,000 தராங்க கஸ்டமரு. உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள். ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஓகே. ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 11 ப்ரோ மேக்ஸு. ஸோ வேணுன்றவங்க உடனே கால் பண்ணுங்கள். ரெண்டாவது கடைசியாக வந்து இந்த பவர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ தான் வந்துச்சு எங்ககிட்ட. இதை எடுவேன், இன்னும் ஒரு 7 8 தான் இருக்குது. 2 டப்பா வந்துச்சு. 2 டப்பாவில் வந்து இப்போதைக்கு இருக்கிறது இவ்வளோ தான். ஸோ யாருக்காவது வேணுமா கால் பண்ணுங்கள். இது பார்சல் போடுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து எவ்வளோ நீங்கள் தரணும் தெரியுமா? பார்சலுக்கு 50 ரூபா. ஏன்னா ஒன்றுமே ஒரு இது 1/2 கிலோ இருக்குது. ஸோ அதனால் வெயிட் அதிகம். ஒரு பீஸ்க்கு வந்து நீங்கள் 2 பீஸ் வாங்கினா 100 ரூபா கொடுக்கணும். ஒரு பீஸ் வாங்கினா 50 ரூபா பார்சல் கொடுக்கணும். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபா. 750. ரெட்மி மாடலு, சரியா? 20,000 mAh, அதாவது 20,000 mAh. பிராண்டட் இது. சைனா லோக்கல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக ஒரு ஐடி கம்பெனியில் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வாங்கினது. அவங்க ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா அப்படி தான் திரும்ப திரும்ப கொடுத்துருவாங்க. வேற ஒன்று வாங்கி கொடுப்போம் ஒரு. ஸோ அந்த மாதிரி புதுசு வாங்கி கொடுத்துட்டு பழசு அவங்ககிட்ட இருந்து வாங்கிடுறோம். ஸோ அந்த மாதிரி வந்தது தான் இது. இதோட விலை வந்து 750 ரூபாய்க்கு நாங்கள் தரோம். வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். ரொம்பலாம் இல்லை, ரொம்ப ஒரு 8 பீஸ் என்னமோ தான் இருக்குது. ஏற்கனவே நேற்று காசு போட்டவங்களுக்கெல்லாம் போட்டு விட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து இது மட்டும் தான் இருக்குது 8. யாருக்கு வேணும்னு சொல்லி கால் பண்ணுங்கள்.